டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தலைப்புச் செய்திகள். நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரம் விரிவடையும் விசாரணை. மத்திய சுகாதார குழு வரவுள்ளதாக தகவல். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் மு.க. முத்து இறுதிச் சடங்கு. சென்னை பெசநகர் மின் மயானத்தில் உடல் தகனம். மாணவர்களுக்கான கட்சி அதிமுக என்று இபிஎஸ் பேச்சு. கூட்டணி அழைப்பை நிராகரித்ததால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது இபிஎஸ் வசைபாடுகிறார். சிபிஐ சிபிஎம் தலைவர்கள் கடும் விமர்சனம். அஜித் லாக்அப் மரண வழக்கில் தீவிரமடையும் சிபிஐ விசாரணை. தனது அண்ணனை மரத்தில் கட்டி வைத்து உதைத்ததாக தம்பி நவீன்குமார் சம்பவ இடத்தில் நடித்து காட்டினார். இனி விரிவான செய்திகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற கிட்னி திருட்டு புகார் தொடர்பான விசாரணை தீவிரமடைந்து வருகிறது. இந்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் தமிழக அரசு குழு திருச்சி, ஈரோடு மாவட்டங்களில் உள்ள சில மருத்துவமனைகளை கண்காணித்து வருகிறது. இந்த நிலையில் விசாரணை நடத்த மத்திய அரசின் சுகாதார குழு வர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மறைந்த மு.க. முத்துவின் உடல் இறுதிச் சடங்கு சென்னையில் நடைபெற்றது. திரைக்கலைஞர்கள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினார்கள். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகன் முத்து உடல்நலக் குறைவாலும் வயது முதிர்வாலும் காலமானார். அவருடைய இறுதிச் சடங்கு சென்னை பெசநகரில் நடைபெற்றது. அதிமுக மாணவர்களுக்கான கட்சி என்று இபிஎஸ் கூறியுள்ளார். தேர்தல் பிரச்சார பயணத்தை தீவிரப்படுத்தியுள்ள அவர், கொரோனா காலத்தில் மாணவர்கள் படும் சிரமத்திற்கு ஆளானதாகவும் அவர்களின் துயரத்தை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அளித்தேன் என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். அதிமுக உங்களுக்கான கட்சி என்றும் யார் வேண்டுமானாலும் கட்சியில் இணைந்து முன்னேற்றம் அடையலாம் என்றும் இபிஎஸ் கூறினார். கூட்டணிக்கு அழைப்பு விடுத்ததை நிராகரித்ததால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது இபிஎஸ் வசைபாடுவதாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பதிலடி கொடுத்துள்ளனர். அதிமுக பலவீனப்பட்டு உள்ளதால் தான் கூட்டணி ஆட்சி கோரிக்கையை பாஜக வலுவாக எழுப்புவதாக குற்றம் சாட்டியுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், மக்கள் பிரச்சினைகளுக்காக கூட்டணி கட்சிகள் நடத்திய அளவிற்கு கூட இபிஎஸ் போராட்டங்களை நடத்தவில்லை என்றும் சண்முகம் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சினைகளை பேசாமல் கூட்டணி கட்சிகளை பற்றி ஏன் இபிஎஸ் பேசுகிறார் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அஜித்குமார் மரண வழக்கில் தனிப்படை டிரைவர் ராமச்சந்திரன் சாட்சியாக மாறியிருக்கிறார். தனிப்படையினர் அஜித்குமார் போலீசாரை விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது அவர்தான் ஓட்டுநராக இருந்திருக்கிறார். தற்பொழுது போலீசுக்கு எதிராக அவர் சாட்சியாக மாறியிருப்பது முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. ராமச்சந்திரனிடம் சிபிஐ அதிகாரிகள் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். அது மட்டுமல்லாமல் அஜித்குமாரை அழைத்துச் சென்றபோது டீ குடித்து டீ கடையின் சிசிடிவி காட்சிகளையும் அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர். விசாரணையின் போது தனது அண்ணனை கட்டி வைத்து உதைத்ததாக கூறிய அஜித்தின் தம்பி சம்பவ இடத்தில் நடித்து காட்டினார். பகுதி நேர ஆசிரியர்கள் பிரச்சினைக்கு விரைவில் நல்ல செய்தி வரும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் டிபிஇ வளாகத்தில் 12வது நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்கள் பிரச்சினைக்கு விரைவில் முதலமைச்சர் நல்ல செய்தி சொல்லுவார் என்று அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சுமார் 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் வாரம் 3 நாள் வேலை அடிப்படையில் 12,500 ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றனர். தைலாபுரத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி கண்டுபிடிக்கப்பட்டதாக ராமதாஸ் தெரிவித்த புகார் குறித்து இன்று 3வது நாளாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் தான் அமரும் இருக்கையின் கீழ் ஒட்டுக்கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்ததாக ராமதாஸ் புகார் கூறியிருந்தார். இது தொடர்பாக டிஜிபியிடமும் மனு அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் தைலாபுரம் வீட்டில் 3வது நாளாக சோதனை நடைபெற்றது. கிளியனூர் காவல் ஆய்வாளர் கலையரசி தலைமையில் தனிப்படை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தினர். எதிர்வரும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியை இந்தியா நடத்தவுள்ளது. இந்த நிலையில் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் ஆண்டு பொதுக்கூட்டம் வங்கதேசத்தின் டாக்காவில் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவ்வாறு டாக்காவில் நடத்தினால் இந்தியா அதை புறக்கணிக்கும் என்று பிசிசிஐ தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுத்ததால் இருநாட்டு உறவிலும் விரிசல் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அஜித்துடன் மீண்டும் இணைந்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக ஆதிக் ரவிச்சந்திரன் கூறியுள்ளார். இந்த திரைப்படம் குட் பேட் அக்லி போல இருக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். செய்ததையே திருப்பி செய்தால் அது நன்றாக இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் 10 மணி செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.